4 என்பிஎஃப்சி நிறுவனங்களுக்கு 76.6 லட்ச ரூபா அபராதம் விதிச்சிருக்காங்க ரிசர்வ் வங்கி. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிசர்வ் வங்கி சமீப காலமாக என்பிஎஃப்சியாக இருந்தாலுமே சரி, ஒரு பேங்காக இருந்தாலுமே சரி, எந்த ஒரு நிதி நிறுவனத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்படலைன்னா அபராதம் விதிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போது ரீசெண்டாக 4 என்பிஎஃப்சி நிறுவனங்களுக்கு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்படாத காரணத்தினால 76.6 லட்ச ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இந்த 4 என்பிஎஃப்சி நிறுவனங்களும் என்னென்ன கம்பெனின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல் கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபேர் அசட்ஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா. இந்த நிறுவனத்திற்கு பார்த்திங்கன்னா தலா 40 லட்ச ரூபா அபராதம் விதிச்சிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது கம்பெனி பார்த்துடலாம், பிரிட்ஜ் ஃபின்டெக் சொல்யூஷன். அடுத்து மூணாவது கம்பெனி ரங்தே பி2பி. இந்த நிதி சேவை நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 நிறுவனங்களுக்கும் தலா 10 லட்ச ரூபா அபராதம் விதிச்சிருக்காங்க. நாலாவது கம்பெனி பார்த்துடலாம், விஷ்னரி ஃபினான்ஸ். இந்த நிதி நிறுவனத்திற்கு பார்த்திங்கன்னா 16.6 லட்ச ரூபா அபராதம் விதிச்சிருக்காங்க ரிசர்வ் வங்கி. இது எதனால் இந்த அபராதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்படாத காரணத்தினால இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அபராதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்படாத காரணத்தினால மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பாதிப்படையக்கூடிய வகையில் அந்த என்பிஎஃப்சியும் பேங்கும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அபராதம் விதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ரிசர்வ் வங்கி. இதுக்கு முன்னாடியும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு ஒரு சில கம்பெனிகளுக்கு. அதே மாதிரி ரிசர்வ் வங்கி இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகளை ஈடுபடுறது மக்களுக்கு சாதகமான ஒரு விஷயம்தான். இது மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் ரிசர்வ் வங்கி அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.